இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனைவரும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள்லேருந்து நம்ம ஒரு பிஸ்னஸை பண்ணி லாபம் சம்பாதிக்க போகிறோங்க. அப்படி என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? அட்டை பெட்டி. எப்ப அட்டைப்பொட்டி இல்லாத இடமே எங்கேயுமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அட்டைப்பொட்டி நம்ம ஒரு இடத்துலேருந்து வாங்கி அதை ரீசேல் பண்ண நம்ம மேனுஃபேக்சர்கிட்ட கொடுத்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். அந்த பிஸ்னஸை எப்படி பண்ண போகிறோம், என்ன மாதிரி பண்ணலாம், எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸு பற்றி தான் தெளிவாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோங்க. இந்த அட்டைப்பொட்டி அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் மாதிரி, பிளாஸ்டிக்கு மாற்று, அதே மாதிரி கண்ணாடி பாட்டில், இதுக்கெல்லாம் மாற்றா இந்த அட்டைப்பொட்டி இப்போ விளங்குதுங்க. இந்த அட்டைப்பொட்டியை நம்ம எப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணால் லாபம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் வீடியோவில் இப்போ நம்ம ஃபுல் பதிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை பார்க்குறீங்க மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பிள் இருக்கும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு பதிவில் போவோம். அட்டை போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம காட்டன் பாக்ஸ்ன்னு வாங்க இங்கிலீஷில், தமிழில் அட்டை பெட்டி வாங்க. இல்லாத இடமே கிடையாது சொல்லலாம். ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் சின்ன சின்ன கடைகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அட்டை பொட்டி தான் பேக்கிங்க்கு எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ணுறதே இந்த அட்டை பெட்டியை தான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அட்டைப்பட்டியை மேனுஃபேக்சரிங் கிட்டேருந்து வாங்கி, இல்லை அவங்கக்கிட்ட பிராண்டிங் பண்ணி கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வாங்கி அவங்களுடைய ஃபினிஷ்டு ப்ராடக்டை இல்லை அவங்களுடைய பொருட்களை அந்த அட்டைப்பட்டியில் வச்சு தான் அடுத்து எல்லா இடத்துக்கு சப்ளை பண்ணுறதே அந்த அட்டைப்பட்டியிலேருந்து தான். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டைப்பட்டியை நம்ம ஏன் ஒரு தொழிலாக எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேருந்து ஒரு லாபம், நல்ல உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குங்க. சரி, அட்டைப்பட்டி எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கடைகள் எல்லாம் நீங்கள் பேசி வச்சுக்கலாம். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டு, சின்ன சின்ன மளிகை கடைகள், அதே மாதிரி ஹோல்சேல் ஷாப்ஸு, இந்த மாதிரி எல்லா கடைகள்லையும் இந்த அட்டைப்பெட்டியை நீங்கள் பேசி வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டோட நிலவரத்தை முதல்ல அவங்ககிட்ட போய் தெரிஞ்சுக்கணும். ஒரு அட்டைப்பெட்டி அப்படின்னா ஒரு கிலோவுக்கு 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அது வாங்கிறதுக்கு இது பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு சேகரித்து வைக்கணும். ஏன்னா இப்போ 1 கிலோ 2 கிலோவெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. உங்கள்கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னா ஒரு மினிமம் 1 டன்னு அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் கம்பெனிஸ் யாரெல்லாம் அட்டைப்பெட்டி தயாரிக்கிறாங்களோ அந்த கம்பெனி உங்ககிட்டேருந்து வாங்குவாங்க. சரி, அவங்க ஏன் உங்ககிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அட்டைப்பொட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசைக்ளிங் பிஸ்னஸ் தான். ஏன்னா அதுக்குன்னு ரா மெட்டீரியல் வாங்குவாங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதை நம்பியே அவங்க இருக்க மாட்டாங்க. அதை நம்பி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய காஸ்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அதிகமாகிட்டே போகும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ரீசைக்ளிங் பண்ணுற கம்பெனிஸ் யார் யாரெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா இதை அவங்க வாங்கி ரீசைக்ளிங் பண்ணி அதை திருப்பி ஒரு பாக்ஸை தயாரித்து அந்த கம்பெனிகளுக்கு சப்ளை பண்ணுவாங்க. சரி, ஏன் அந்த நம்ம கொடுக்குற அட்டைப்பொட்டியை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த அட்டைப்பொட்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கும், நசுங்கி போயிருக்கும். ஸோ அதனால் அந்த அட்டைப்பொட்டியை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. திருப்பியும் ரீசைக்ளிங் பண்ணுறதுக்கோசரம் இந்த அட்டைப்பொட்டிகள்லாம் போட்டு க்ரஷ் பண்ணி அதுலேருந்து திருப்பியும் தான் பல்ப் எடுத்து அதுலேருந்து தான் பாக்ஸ் தயாரிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. ஒரு 15 ரூபாயே வச்சுக்கோங்களேன் 1 கிலோ. ஸோ நீங்கள் வாங்கும் போது ஒரு டன்னு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் நிறைய அப்படியே பயங்கரமாக ரேட்டை வச்சு சேல்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. 1 கிலோவுக்கு 10 ரூபா நீங்கள் சேல்ஸ் பண்ணால், எக்ஸ்ட்ரா வச்சு சேல்ஸ் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் கம்பெனிகளுக்கு சப்ளை பண்ணும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு 4 டன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. ஒரு டன்னுக்கு உங்களுக்கு 10,000 ரூபா கிடைக்கும். ஸோ ஒரு வாரத்துக்கு நீங்கள் 4 டன்னு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் திறமைகளை வளர்த்துக்கணும். நிறைய கடைகளை போய் நீங்கள் தேடி பிடிச்சி அவங்கக்கிட்டேருந்து இந்த அட்டைப்பொட்டிகள்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி வளர்த்துக்க முடியும். ஸோ ஒரு வாரத்துக்கு நீங்கள் 4 டன் பண்ணுறீங்க அப்படின்னா 40,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி 4 டன் கூட வேணாம், நீங்கள் சிம்பிளாக பண்ண போகிறேன் அப்படின்னா கூட ஒரு வாரத்துக்கு 1 டன் பண்ணால் கூட உங்களுக்கு 10,000 ரூபா கிடைக்குங்க. ஸோ அப்போ நீங்கள் வாரத்துக்கு வந்து ஒரு 4 வாரத்துக்கு வந்து 4 டன் பண்ணீங்க கூட மினிமமாக இதுலேருந்து ஒரு 40,000 ரூபாய் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு 15,000 ரூபாய், அப்போ 4 டன்னுக்குன்னா எவ்வளோ ஆச்சு? 60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் விற்க போகிறது 1,00,000 ரூபாய்க்கு விற்க போகிறீங்க. ஸோ 4 டன்னுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாரத்துக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் வாரத்துக்கு 4 டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கே நான் 40,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறதுக்கு இதில் தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, டிமாண்டும் அதிகமாக இருக்குது. ஏன்னா அட்டைப்பொட்டியோட யூசேஜ் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கிறதுனால இதோட டிமாண்ட் வந்து ஹெவியாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வாரத்துக்கு 40,000 ரூபாய் நம்ம 3-4 வாரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,60,000 ரூபாய் இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எல்லா செலவுகளும் போக 40,000 ரூபாய் உங்களுக்கு டீசல் அது இது எல்லா செலவு சேலரி எல்லாம் போனால் கூட 1,20,000 ரூபாய் உங்களுக்கு மாதத்துக்கு இதுலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த தொழில் வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காம்படிஷனும் ஹெவியாக இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய இவங்க கஸ்டமர்ஸை வந்து யார் யார் கடைக்காரர்கள்லாம் பேசி நீங்கள் அணுகுமுறையை வந்து அவங்கக்கிட்ட நல்லா டெவலப் பண்ணி அந்த பொருளை எடுக்கிறதுக்கு நீங்கள் அவங்ககிட்ட பேசி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பொருளை வந்து அவங்க உங்ககிட்ட தான் கொடுப்பாங்க, வேறு யார்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த தொழில் வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வந்து பொருள் இருக்கா? நீ இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து நீங்கள் முதல்ல 1 டன் சப்ளை பண்ணுறீங்க, ஒரு வாரத்துக்கு 4 வாரத்துக்கு 4 டன் பண்ணுறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு பத்தாதுங்க, எங்களுக்கு ஒரு வாரத்துக்கே வந்து 5 டன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் வந்து உழைக்கணும். நீங்கள் வந்து அதுக்கேற்ற இடங்களை வந்து ரெடி பண்ணணும், அதே மாதிரி ஆட்களை வந்து போடணும், வண்டி செலவு எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தொழிலேருந்து கிடைக்கும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அதிவேகமாக வந்து எல்லா கடைகளிலும் நிறைய எல்லா கடைகளிலும் பேசி வச்சு அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் இந்த அட்டைப்பெட்டியை வந்து வாங்கி சப்ளை பண்ணுற தொழிலை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இந்த பிஸ்னஸ்லேயே வர முடியும். யாருக்கு தேவையோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் பாஸ் ஆகட்டும், நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கட்டும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ